அது ஒரு நள்ளிரவு நேரம். பசிபிக் பெருங்கடலில் ஒரு ஷிப் போய்கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென்று அந்த ஷிப் மேற்கொண்டு நகர முடியாமல் ப்ரொப்பல்லரில் ஏதோ மாட்டி அந்த ஷிப் நகர்வதை தடுக்குது. அது என்னவென்று பார்த்த பல பேர் மயங்கி விழுந்தாங்க. அது ஒரு ஹியூமன் ஸ்கின், அதாவது ஒரு மனிதனின் தோல். முழுமையாக இருக்கும் ஒரு மனிதனிலிருந்து உரிக்கப்பட்ட தோல் அது. இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா அது ஒரு ஹியூமன் கோட். ஒரு மனிதன் உடம்பிலிருந்து தலையையும் காலையும் வெட்டி எடுத்துவிட்டு மீதமுள்ள இடத்திலிருந்து செய்யப்பட்ட ஹியூமன் கோட் அது. இந்த விஷயம் பின்னர் இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிய வருகிறது. கிட்டத்தட்ட 19 வருடங்களாக இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த கேஸில். FBI-யும் அதர் ஸ்டேட் போலீஸையும் உள்ளடக்கிய இன்வெஸ்டிகேஷன் அது. இதுவரை ஊர்ஜிதமாக இவர்தான் குற்றவாளி என்று இந்த கேஸில் யாரையுமே இன்னும் கைது செய்யவில்லை. This is Crime Context channel and you are watching Katarzyna murder case. ஆயிரத்தி 1998 கட்டார்ஜினா ஜோவாடா என்கின்ற 19 வயது மதிக்கத்தக்க பெண் போலாண்டில் இருக்கும் ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு வராங்க. அந்த பெண் பிள்ளை தன் அப்பாவின் இறப்பிற்கு பிறகு டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாங்க. 1998 நவம்பர் 12 நண்பகலில் கட்ரிஜினாக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருந்திருக்கு. அந்த அப்பாயின்மெண்ட்காக கட்ரிஜினாவோட அம்மா கிளினிக்கு முன்னாடியே வந்து கட்ரிஜினாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வெகு நேரமாகியும் கட்ரிஜினாவால் அந்த நேரத்திற்கு சைக்காட்ரிஸ்ட் கன்சல்டேஷனுக்கு வர முடியலை. தன் அம்மாவோட ஃபோன் கால்ஸையும் அட்டன் பண்ணலை. கவலையடைந்த தாய் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. 3 மாதங்கள் கழித்து 1999 ஜனவரியில் ஒரு ஷிப்போட ப்ரொப்பல்லரில் கட்டார்ஜினாவோட ஹியூமன் சூட் கண்டுபிடிக்கப்படுகிறது. இதை DNA டெஸ்ட் மூலமாக உறுதி பண்ணுறாங்க போலீஸ். கடலில் சில மைல் தூரத்திற்கு நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் கட்டார்ஜினாவோட ரைட் லெக்கும் கண்டுபிடிக்கப்படுகிறது. முதலில் போலீஸ் கட்டார்ஜினாவோட உடல் தவறுதலாக ப்ரொப்பல்லரில் பட்டு சிதைந்து போனதாக தான் நினைக்கிறாங்க. பின்பு நடந்த ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷன்லாம் தெரிய வருது கட்டார்ஜினாவோட தோலை, அவரோட ஸ்கின்னை டெலிபரேட்டாக அவர் உடம்பிலிருந்து பீத்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்று. அப்பொழுது அவர் உயிரோடு தான் இருந்திருக்கிறார். பீத்து எடுக்கப்பட்ட தோலை கொலையாளி ஒரு பாடி சூட், அதாவது கோட் போன்று செய்து அதை ஜாக்கெட் போன்று உபயோகித்து வந்திருக்கலாம் என்று போலீஸ் ஊர்ஜிதம் செய்தார்கள். 1998 முதல் 2020 வரை கிட்டத்தட்ட 19 வருடங்களாக இந்த கேஸில் இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் 2016 கட்டார்ஜினாவோட பாடி மறுபடியும் தோண்டி எடுக்கப்படுகிறது. ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்காக இது நடக்கிறது. டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட்டில் பல அதிர்ச்சி உண்மைகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸில் வெளிவந்த தகவல்கள் இதோ. கொலை செய்யப்படுவதற்கு முன் கட்டார்ஜினா ஒரு கூர்மையான ஆயுதத்தால் அவர் உயிரோடு இருக்கும்போதே அவரது கைகளும் கால்களும் உடம்பிலிருந்து அறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைல் இருக்கிற ஒரு பர்சனால் தான் இப்படி கொடூரமாக ஒருத்தரை வெட்டி கொலை செய்ய முடியும்னு FBI கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில்
யூஎன் எக்ஸ்பர்ட்ஸும் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸும் கன்ஃபார்ம் பண்ணுறது என்னென்னா கட்ரைசினா பலமாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் என்பது தான். அது மட்டுமல்லாமல் கொலையாளி ஒரு ட்ரெயின்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீரராக இருக்கக்கூடும் என்றும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதன் அடிப்படையில் 2017 அதாவது கொலை நடந்து 19 வருடங்கள் கழித்து 52 வயதான ராபர்ட் அப்படிங்கிறவரை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் கைது செய்கிறாங்க. அவரை கைது செய்ய காரணமாக இருந்த சில எவிடன்ஸ்கள் இதோ. ராபர்ட் ஒரு ட்ரெயின்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீரர். மேலும் அவர் மீது சில விமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் போலாண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் பதிவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு அனிமல் ஸ்கின் ப்ரிசர்வேஷன் லேபில் ரொம்ப வருடங்களாக பணிபுரிந்து பின் பணி நீக்கம் காரணமாக வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர். ஒரே நாளில் அந்த லேபில் இருக்கிற எல்லா ரேபிட்ஸ்களையும் வெட்டி கொன்றதுக்காக அவரை பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் அவர் அடிக்கடி கட்ரைசானாவோட கல்லறைக்கு போய் மலர்கள் வைத்து அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காருங்கிறது சிசிடிவி கேமரா மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ். இதன் அடிப்படையில் கைது நடக்கிறது. என்னதான் இத்தனை எவிடன்ஸ் ராபர்ட்டுக்கு எதிர்த்து இருந்தாலுமே அவர்தான் இந்த கொலையை செய்தார் என்பதற்கான ஒரு சாலிட் எவிடன்ஸை போலீசாரால் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் செய்ய முடியவில்லை. அதனால் கோர்ட் அவரை விசாரிக்க மட்டுமே அனுமதி வழங்கியது. இன்றும் போலீசார் அவரை கஸ்டடியில் வைத்து விசாரணை நடத்தி கொண்டுதான் வருகிறார்கள். இந்த கொலைக்கான ப்ராப்பரான ஒரு கைது இதுவரையும் செய்யப்படவில்லை.